Hi students, நம்ம ஈஸி மேக்ஸ் தமிழ் சேனலில் கிளாஸ் 10க்கான மேக்ஸ் அதாவது சாப்டர் 3 அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கேட்டிருந்தோம் எந்த சாப்டர் பார்க்கலான்னு, 3rd சாப்டர் பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணையில் ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸசைஸ் 3.1க்கு தேவையானது ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். எனி ஃபஸ்ட் டிகிரி கண்டெய்னிங் 2 வேரியபிள்ஸ், அதாவது ஏதாவது ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸ் நம்ம புக்கில் எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸு ஒய்ன்னு தான் எடுத்துக்கணுமாங்க்கா அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் ஏபி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு புக்கில் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம லெட்டர் சம்மில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏபிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ் ஒய் நீங்கள் எடுத்துருக்கோம். அதோட டிகிரி நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு டிகிரியாக இருக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம்னா லீனியர் ஈக்குவேஷன். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 வேரியபிள் எக்ஸோட இப்போது டிகிரி பார்த்திங்கனாலும் 1 தான், ஒய்யோட டிகிரி பார்த்திங்கனாலும் 1 தான். நமக்கு ஹையஸ்ட் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதனால் அதை லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதே பவர் வந்து நமக்கு 2 இருந்ததுன்னா அதை நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இன்னும் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. பவர் 1 இருந்துச்சுன்னா அது லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஹையஸ்ட் டிகிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 3.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா the father age is 6 times his son age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 6 மடங்குல சன் ஏஜ் சேர்ந்தாப்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 years ends the age of father will be 4 times his son age. 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 4 times ஆஃப் சன் ஏஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபாதர் ஏஜ் என்னன்னு தெரியாது, சன்னோட ஏஜ் என்னன்னு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸு ஒய் ஏபி ஏதாவது ஒரு லெட்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட்டு. நம்மளாக எடுத்துக்கனாலும் லெட் போடுறோம். லெட்டு ஃபாதர் ஏஜை நான் வந்து எக்ஸ் இயர்ஸ், அதாவது வயசை சொல்கிறனால நான் இயர்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸு. சன்னோட ஏஜ் நான் என்னென்னு எடுத்துக்கன்னா ஒய்ஏ. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? த ஃபாதர் ஏஜ் இஸ் 6 times இஸ் சன் ஏஜ்னு சொன்னாங்களா? நான் ஃபாதர் ஏஜ் என்னென்னு எடுத்திருக்கேன்? எக்ஸு. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் எழுத போகிறோம்னா எக்ஸு ஃபாதர் ஏஜ் ஈஸுங்கும் போது ஈக்குவல் ஈஸ் 6 times இஸ் சன் ஏஜ் அப்படிங்கும் போது 6 times அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அப்போ 6 சன்னோட ஏஜ் வந்து நமக்கு என்னென்னா ஒய்ஏ. இப்போ 6 times இஸ் சன் ஏஜ் வந்துருச்சா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்தது. இப்போ அடுத்தது நமக்கு என்ன? செகண்ட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 years ends 6 வருஷத்துக்கு அப்புறம். 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் என்னோட ஆகும்? ஆட் ஆகும். இப்போது நமக்கு ஏஜ் 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. 6 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? 11 years இருக்கும். ஆமாவா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 6. இப்போது ஃபாதரோட ஏஜ் எக்ஸுன்னு நான் எடுத்த ப்ரெசன்டேஜ். இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம்னா எக்ஸ் ப்ளஸ் 6. அதே மாதிரி சன்னோட ஏஜ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். 6 வருஷத்துக்கு அப்புறம்னா ஒய் ப்ளஸ் 6 அப்படின்னு வந்திருக்கும். இது புரிஞ்சுதா? ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர் ஏஜ் வில் பி 4 times இஸ் சன் ஏஜ். 4 times அப்படின்னால நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? இது நமக்கு செகண்ட் கண்டிஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் ஃபாதர் ஏஜ் என்ன சன்னோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு 2 வேரியபிளுக்குமே வேல்யூ தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். 2ஐயும் வச்சுட்டு கண்டுபிடிக்கனா முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 6y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சப்பின் செகண்ட் ஈக்குவேஷன் வி கெட். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னது? எக்ஸுக்கு பதிலாக 6yன்னு. செகண்ட் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக என்ன இருக்குது? எழுதிடலாம், அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 6 4 into y ப்ளஸ் 6ன்னு இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன். இதில் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 6yன்னு பண்ண போகிறேன்டா. எக்ஸுக்கு பதிலாக 6y, இந்த 6 அப்படியே வந்துடும்.
இந்த 4 அப்படியே வந்துடுது, y + 6 அப்படியே வந்துடுது. இது புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், இது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 4 வேணால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4y 4 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும். 4 × y 4y + 6 4 நமக்கு என்னது 24 வந்துருச்சா? இப்போ வேரியபிளில் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் டேர்மில் ஒரு பக்கமாகவும் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும், 6y இந்த +4y இந்த பக்கம் வந்துச்சுன்னா -49yன்னு வரும். இந்த 24 அப்படியே இருக்குடா, இந்த +6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், -6 அப்படின்னு வரும். இப்போ 6yல 4y போச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன, 2y அப்படின்னு வந்திருக்கும். 6yல 4y போனால் 2y. 24ல் நமக்கு 6 போனால் என்ன வரும், 18. 24ல் 6 போனால் 18. நமக்கு இப்போ y தான் தேவை. ஸோ இந்த மல்டிப்ளையாக இருக்க 2, அதாவது yக்கு 2க்கும் நடுவில் என்ன இருக்கிறது அர்த்தம், மல்டிப்ளை. இந்த மல்டிப்ளையாக இருக்க 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். நான் டைரெக்டாக டிவைட் பண்ணுறேன். அதாவது 18/2 நமக்கு என்ன வரும், 9. ஸோ y = 9. அப்போ yங்கிறது யாரோட ஏஜ்ப்பா, சன்னோட ஏஜ். அப்போது y வந்து சன்னுக்கு வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபாதர் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொண்டு போய் இதை அப்படியே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y தான் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ y = 9 sub in first equation we get. ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் we get x = 6yன்னு வருமா, x = 6y. அப்போ x = 6, yக்கு பதிலாக நமக்கு என்னது 9. 6 9s நமக்கு என்னப்பா 54. அப்போது x = 54. அப்போது நமக்கு ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னா 54 இயர்ஸு, சன்னோட ஏஜ் என்ன அப்படின்னா 9 இயர்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.